வணக்கம், நான் உங்கள் தாரா. இது மை டியர் டீமன் அத்தியாயம் 45. சொல்லு தீரா, உன்கிட்ட தானே கேட்குறேன் என்றதும், உனக்கு யார் இதெல்லாம் சொன்னது என்று தீரன் கேட்க, அவனது பதிலால் கோபமடைந்த தியா, யார் சொன்னா என்ன, அப்ப நீ இங்க நிறைய பொண்ணுங்க கூட வந்திருக்கல்ல என்று தியா கேட்கவும், ஏய் லூசு, அதெல்லாம் எதுவும் இல்லை என்று தீரன் சொல்ல, அவனது சட்டை காலரை பிடித்த தியா, இதை நான் கேட்டப்பவே ஏன் சொல்லல தீரா என்று கேட்க, அவளது கண்கள் கலங்கி கண்ணீர் கசிந்தது. தியா கண்கள் கலங்கி நிற்கவும், அவளை அப்படி பார்த்த தீரனுக்கு மனம் வலித்தது. அவள் கண்ணை துடைத்து விட்ட தீரன், ஏய் பூனைக்குட்டி, ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் அமைதியா கேளு என்று தீரன் சொல்ல, தியா அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டு மேலும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டாள். அவளை எப்படி சமாதானப்படுத்துவது என்று தீரனுக்கு தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் தீரன் உண்மையை சொல்வதா, இல்லை எதையும் சொல்லாமல் இருந்து விடலாமா என்று யோசித்து கொண்டிருந்தான். பிறகு ஏதோ முடிவெடுத்தவன் அவள் முகத்தை நிமிர்த்தி தன்னை பார்க்கும்படி செய்தான். என்னை பார் பொண்ணுக்குட்டி, உனக்கு யார் என்ன சொன்னாங்கன்னு என்கிட்ட முழுசா சொல்லு என்று தீரன் கேட்க, தியா அப்பெண் சொன்ன அனைத்தையும் தீரனிடம் சொல்லவும், அதை கேட்ட தீரனுக்கு கோபம் தலைக்கேறியது. ஏய், உனக்கு யாரடி இப்படியெல்லாம் சொன்னது என்று கேட்க, அந்த பொண்ணை யாருன்னு எனக்கு தெரியாது தீரா என்று தியா சொல்லவும், தீரன் யாராக இருக்கும் என்று யோசித்து கொண்டு தன் போனை எடுத்து காதில் வைக்க, அதை பிடுங்கினாள் தியா. தீரன் கோபமாக அவளை பார்த்தபடி, ஏய் போனை கொடு முதல்ல என்று கேட்க, இப்போ நீ என்ன பண்ண போற, அந்த பொண்ணை யாருன்னு கண்டுபிடிச்சு அவளை என்ன பண்ணுவ என்று கேட்க, என்னை பற்றி எவ்வளோ கேவலமாக சொல்லியிருக்கா, அவளை சும்மா விட்டுருவேனா என்று தீரன் கொந்தளிக்கவும், உன்னை பற்றின உண்மை சொன்னா கொண்டுடுவியா என்று தியா பயத்துடன் கேட்க, தீரனுக்கு மேலும் கோபம் அதிகமானது. ஏய், என்னடி உண்மையை சொன்னா உன்கிட்ட, எவ என்ன சொன்னாலும் நம்பிடுவியா என்று தீரன் கேட்க, தியா பயத்துடன் அவனது முகத்தை பார்த்தவள், அப்ப எது உண்மைன்னு நீயே சொல்ல என்றாள். கட்டுக்கடங்கா கோபத்துடன் தியாவின் குரல் வலையை அழுத்தி பிடித்தவன், நான் யாருக்குடி பயப்படணும், ஆமாம் நான் நிறைய பொண்ணுங்க கூட இருந்திருக்கேன், டேட்டிங் போயிருக்கேன், ஏன் நிறைய பொண்ணுங்க கூட குடிச்சு கூத்தடிச்சிருக்கேன் என்று தீரன் தியாவின் கண்களை பார்த்து சொல்ல, தியா உடைந்து விட்டாள். அவள் கண்ணிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து வழிந்து கொண்டே இருந்தது. சற்று இடைவெளி விட்ட தீரன், ஆனால் அது எல்லாம் உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் தாண்டி, எப்போ என் லைஃப்குள்ளே நீ வந்தியோ அதுக்கு அப்புறத்துலேருந்து நான் எந்த பொண்ணையும் தொட்டதும் இல்லை, ஏன் நிமிர்ந்து கூட பார்த்ததில்லடி என்று தீரன் சொல்ல, தியா தீரனை விழியகல பார்த்து கொண்டிருந்தாள். ரஸ்மி பூனைக்குட்டி, இது வரைக்கும் எந்த பொண்ணுங்க கிட்டையும் டவ்வையோ அஃபெக்ஷனையோ எதையுமே நான் ஃபீல் பண்ணதும் இல்லை, பார்த்ததும் இல்லை, ஏன் அதை நான் யார்கிட்டையும் எதிர்பார்த்ததும் கிடையாது. ஆனால் உன்கிட்ட நான் அவ்வளவு லவ்வை பார்க்குறேன்டி. எனக்கான காதலை உன்கிட்ட தான் முதல்ல பார்த்தேன். எனக்குள்ளேயும் காதல், அன்பு, பாசம், கண்ணீர், சந்தோஷம் இதெல்லாம் இருக்குங்கிறதே உன்னை பார்த்த அப்புறம் தாண்டி எனக்கு தெரிஞ்சுது என்று தீரன் கம்மிய குரலில் சொல்லவும், அவன் சொல்வதை கேட்ட தியா அப்படியே உறைந்து போய் நின்றாள். அவள் கழுத்திலிருந்து கையை எடுத்த தீரன், நான் தப்பானவன் தாண்டி, ஏன் ரொம்ப ரொம்ப மோசமானவன், ஆனால் உன் மேலே சொல்ல முடியாத அளவுக்கு லவ் இருக்கு, என் உலகமே நீதாண்டி இடியட் என்றவன் அவளது நெற்றி முட்டி அவளது மூச்சுக்காற்றை உள்வாங்கி கொண்டான். போதுமா விளக்கம், இதுக்கு மேலே உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க இருந்து போகலாம் என்று சொன்ன தீரன் அங்கிருந்து சென்று தனது அறைக்குள் நுழைந்து கொண்டான். தான் இத்தனை நாள் எவ்வளவு கேவலமாக வாழ்ந்திருக்கிறோம் என்று யோசித்த தீரனுக்கு தன் மீது தான் கோபம் வந்தது. தியாவிற்கு மட்டுமல்ல, எந்த பெண்ணிற்கும் தனக்குரியவன் வேறொரு பெண்ணுடன் தொடர்பில் இருப்பதை அவனே ஒப்புக்கொண்டால் என்ன செய்வாள் பாவம், என் தீரன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான் என்று மீண்டும் மீண்டும் தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டாள். சற்று நேரம் தீரன் சொன்னதையே யோசித்து கொண்டிருந்தவளுக்கு அவனது வார்த்தையில் துளியும் பொய் தெரியவில்லை. தன் கண்களை துடைத்து கொண்ட தியா தீரனின் அறைக்கு செல்ல, தீரன் பால்கனியில் நின்றபடி சிகரெட்டை பற்ற வைத்து தனது டென்ஷன் குறைக்க ஆழ்ந்து புகையை இழுத்து கொண்டிருந்தான். அவன் அருகில் சென்ற தியாவிற்கு அந்த சிகரெட்டின் புகையால் இருமல் வரவும் திரும்பி தியாவை பார்த்தான். தியாவன் கையில் இருந்த சிகரெட்டை வாங்கியவள் கீழே போட்டு மிதிக்கவும் தீரன் எதுவும் சொல்லாமல் திரும்பிக் கொண்டான். தீரனை தன்புறம் தியா திருப்பவும், என்ன என்று தியாவை பார்த்து தீரன் கேட்க, தியா ஓங்கி பலேரென்று தீரனின் கன்னத்தில் அறையவும் தீரன் அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்றான். தியா கண்களில் கண்ணீர் வழிந்தபடியே, ஏன் இப்படி பண்ண தீரா என்று சொல்லிய தியா அவனின் நெஞ்சில் சாய்ந்து கொள்ள, தீரனும் அவளை கட்டி கொண்டவன் என்ன பேசுவது என்று தெரியாமல் நின்றிருந்தான். இருவரும் ஒருவரிடமிருந்து ஒருவர் விலகி ஆளுக்கொரு புறமாக சென்று நின்று கொண்டனர். அவனிடமிருந்து விலகிய தியா பால்கனியில் நின்றபடி கடலையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள்.
தியாவின் இந்த மௌனம் தீரனை கொல்லாமல் கொன்றது. கடற்கரை காற்று இதமாக வீசிக்கொண்டிருக்க அந்த மாலை வேளையில் மழை வருவது போல் லேசாக இருட்ட ஆரம்பித்தது. அங்கு நின்று கொண்டிருந்த தீரன், உனக்கு இப்போ என்னாச்சு? ஏன் இந்த சாரல்ல வந்து நின்றுட்டு இருக்க என்று தீரன் கேட்கவும் தியா அவனை கோபமாக பார்த்தாள். உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை என்று தீரன் கத்தவும் தியாவும் கோபமாக, நீ தாண்டா என் பிரச்சனையே என்றாள். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா என்று தீரன் கேட்க, ஆமாம், பைத்தியம்தான் பிடிச்சு போச்சு. தீரன் பைத்தியம் பிடிச்சிருக்கு. அதை விட இந்த இடியட் தீரனை ரொம்ப பிடிச்சிருக்கு என்று தியா புன்னகைக்கவும் தீரனுக்கு அவள் பேசுவதை கேட்டதும் ஒன்றும் புரியாமல் விழித்தான். ஏய் பூனைக்குட்டி, உனக்கு என் மேல இருந்த கோபம் போச்சா என்று தீரன் கேட்க, கோபம்லாம் ஒன்றும் போகலை என்று தியா சொல்லவும் தீரன் அவளை இழுத்து இறுக்கமாக கட்டிக்கொள்ள அவனது விழிகளை பார்த்த தியா, என்னை தவிர வேற எந்த பொண்ணையாவது இனி நீ திரும்பி பார்ப்பியா என்று தியா கோபமாக கேட்க அவள் இடையே இருக்க பிடித்து கொண்டவன், மாட்டேன் என்றான். இன்னொரு தடவை எந்த பொண்ணு கூடயாவது உன்னை நான் பார்த்தேன் என்று தியா மிரட்டவும் அவளை ரசித்த தீரன், ஏய் பூனைக்குட்டி, நான் தான் சொல்கிறல்ல, அதெல்லாம் உன்னை பார்க்குறதுக்கு முன்னாடி தாண்டி என்று தீரன் விளக்கமாக சொல்லவும், அதனால நீ தப்பிச்ச என்றாள் தியா. அது சரி, எதுக்குடி நீ என்னை அரைஞ்ச என்று தீரன் கேட்க, ஆமாம், உன்னை அறியாம பின்ன கொஞ்சுவாங்களா என்று தியா நக்கலாக கேட்கவும், வர வர உனக்கு திமிரு அதிகமாயிருச்சு என்றான். அது இருக்கட்டும், நீ என்ன ஒரு தடவை யூஸ் பண்ண பொண்ணுங்களை அடுத்த தடவை தொட மாட்டியாமே என்று தியா கேட்க, ஏ லூசு, அப்படியெல்லாம் இல்லை என்றான் தீரன். ஓ, அப்போ அந்த பொண்ணுங்க திரும்ப வந்தா நீ திரும்பவும் என்று தியா சொல்ல வர, எச்சி வாய முடி என்றான் தீரன். பின்ன ஏன் அவள் அப்படி சொன்னா என்று தியா கேட்க அவளை மேலும் இருக்க தன்னோடு அணைத்து கொண்ட தீரன் அவளது இதழில் அழுந்த முத்தமிட்டு, இதோ இந்த அழகான லிப்ஸில் ஏற்கனவே நான் எத்தனை முறை முத்தம் கொடுத்துருக்கேன், திரும்பவும் அதிலே தானே முத்தம் கொடுக்குறேன், இப்போவும் அதில் தான் முத்தம் கொடுத்தேன், இனிமேலும் இதில் தான் முத்தம் கொடுப்பேன் என்று தீரன் சொல்லவும், ஓ, அப்போ அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் என்று தியா கேட்க, அவள் சொன்னதில் பாதி பொய் என்றான். அப்போ மீதி உண்மையா என்று தியா கேட்க, ஏய் அது வேற தீரன்டி, இப்போ இருக்கிறது இந்த பூனைக்குட்டியோட தீரன், என் செல்ல பூனைக்குட்டிக்கு மட்டுமே தான் என்று தீரன் சொல்ல, அப்படியா என்று தியா சிரித்தாள். ஆமாம் என்று தீரன் அவளது விழிகளையே பார்க்க மழை தூர ஆரம்பித்து விட்டது. ஏய் மழை தூருது, வா போலாம் என்று தீரன் தியாவை அழைக்க தியா அவன் கையை பிடித்து நிறுத்தியவள், பரவாயில்ல இரு என்று சொல்லவும், ஏய் உடம்பு சரியில்லாமல் போயிடும் உள்ளவா என்று தீரன் சொல்லவும், ப்ளீஸ் தீரா என்று கெஞ்சியவாறு தியா அங்கேயே நின்று கொண்டிருக்க தீரன் தியாவை பார்த்து புன்னகைத்தான். இப்போ என்ன உனக்கு, மழையில் நனையணும் அதானே என்று தீரன் கேட்க தியா ஆமாம் என்று கண்ணை சிமிட்டினாள். சரி போ என்று தீரன் அனுமதி கொடுக்க, ஹை ஜாலி ஜாலி என்று மழையில் ஆட்டம் போட ஆரம்பித்தாள் தியா. மழை சற்று நேரத்தில் ஜோராக பெய்ய ஆரம்பிக்க தியா தன் கைகளை நீட்டி மழையை ரசித்து கொண்டிருக்கவும் தீரன் நனைந்து கொண்டிருக்கும் அவளின் அழகை ரசித்தவன் அவளை பின்னால் இருந்து கட்டி கொண்டான். இருவரும் மழையில் நனைந்தபடி கடலையும் அலைகளையும் ரசித்து கொண்டிருக்க அவளது கழுத்து வளைவில் தன் முகம் புதைத்து அவளது காது மடலில் முத்தமிட்ட தீரன், ஏ பூனைக்குட்டி, இதுவே உன் இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் காலில் இருக்க ஸ்லிப்பராலே அடிச்சுட்டு குட் பை சொல்லிட்டு போயிருப்பா, உனக்கு எதுவும் தோணலையா என்று தீரன் கேட்க தியா அவனை பார்த்து புன்னகைத்தவள், ஏன்னா நான் என் தீரனை அவ்வளோ லவ் பண்ணுறேன் என்றாள். அவளது குழந்தைத்தனமான வார்த்தைகளை கேட்ட தீரன் சிரிக்கவும் தியாவும் அவனை ரசித்து கொண்டிருந்தாள். ஏண்டி உனக்கு என்ன எவ்வளோ பிடிச்சிருக்கு என்று தீரன் கேட்க, ஏன்னா தெரியலையே என்றவள் மழையில் அவனுடன் விளையாடினாள். குளிரில் அவளது உடல் நடுங்க ஆரம்பிக்கவும், ஹே போது வா, ரொம்ப நேரம் நனைஞ்சிட்டோம் என்று தீரன் அழைக்க அவளோ, தீரா இன்னும் கொஞ்ச நேரம் என்று அடம்பிடிக்கவும், நீ சொன்னா கேட்க மாட்டேன் என்றவன் அவளை தன் கைகளில் அள்ளிக்கொள்ள தியா தன் கைகளை மாலையாக கோர்த்து அவனது கழுத்தில் போட்டுக்கொண்டாள். தியாவை அறைக்குள் தூக்கி வந்தவன், போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு என்று சொல்லவும், என்று தியா அடம்பிடிக்க அவளை தன்னிடம் இழுத்து கொண்டவன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா நானே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறேன் என்று அவளது உடையில் உள்ள ஹூக்கில் கை வைக்கவும் அவனை தள்ளிவிட்ட தியா, ஒன்றும் தேவையில்லை நானே மாற்றிக்கிறேன் என்று ஓடினாள். இல்லை நானே ஹெல்ப் பண்ணுறேன் பூனைக்குட்டி என்ற தீரன் அவளை துரத்த தியா கட்டிலின் ஓரமாக ஓடினாள். தீரன் அவளை பிடிக்கவும் நிலை தடுமாறிய தியா அவன் மேல் விழ தீரன் தியாவுடன் கட்டிலில் விழுந்தான்.
அவனது சூடான மூச்சுக்காற்று பெண்ணவளை கிறங்கச் செய்ய தன்னவளின் வாசம் ஆடவனை மயக்கம் கொள்ளச் செய்தது. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம். டாடா.